ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ல கேட்ட விஷயம் மைலேஜ். அதாவது வாகனக்கார் நிறைய பேர் வச்சு ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மைலேஜ் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி 190 180 அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த மாதிரி கேட்டாங்க, அவங்களுக்கு 130 140 அந்த மாதிரி தான் வருது, ஏன் அவ்வளோ கம்மியாக மைலேஜ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். டீட்டெயில்ஸாக முழுமையாக பாருங்க. உங்களுக்கு உண்டான டவுட் இந்த வீடியோட கிளியர் ஆயிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது உண்மையிலே நம்ம வண்டிக்கு மைலேஜ் இல்லையா, இல்ல கம்மியா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்றோமா, அதுதான் நம்ம முதல்ல கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அதாவது உங்க வண்டி ஒரு 120 கிலோமீட்டர் ஓடுதுன்னு வச்சுங்களேன். 120 கிலோமீட்டர் ஓடும் போதே நம்ம பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது போற வழியில நம்ம கேஸ் பங்க் பாக்குறோம், வண்டி நிப்பாட்டுறோம். அப்படி நிப்பாட்டிட்டு நம்ம ஃபில் பண்றோம். அதாவது 200 பார் ப்ரெஷர்ல நம்ம ஃபில் பண்றோம். அதோட எக்ஸாக்ட் ப்ரெஷரிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 3000 PS பவர் தான் அடிக்கணும். அதாவது 210 பார்ல அடிக்கணும். பார் கணக்கு சொன்னாக்கா அது 200 பார்ல நம்ம அடிக்கிறோம்னு வச்சுங்களேன். நம்ம வண்டியில ஒரு 3 பாயிண்ட் இருக்கும்போது நம்ம பங்கு பார்த்துட்டோம், 120 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, நம்ம அடிக்கிறோம். அப்படி கணக்கு பண்ணாக்கா ஒரு 6 கேஜி பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். 6 கேஜி பிடிச்சிருக்குனாக்கா நம்மளுக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா 6 12 20 கிலோமீட்டர் மைலேஜ் தான் வந்திருக்கு. அது நம்ம போட்டு ஓட்டுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபில் பண்ணும்போது இதுவும் அதே 120 கிலோமீட்டர் சினாரியோவே வச்சுக்கலாம். அப்படி போகும்போது நம்ம இதே 3 பாயிண்ட் இருக்கு வண்டியில 120 ஓடி இருக்கு, நம்ம அடுத்த பங்கில் போடுறோம்னு வச்சுங்களேன். அங்க ப்ரெஷர் பாத்தீங்கன்னா 180 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். 180 தான் இருக்கும்போது அதுல நீங்க ஒரு 180 ப்ரெஷர்ல நீங்க ஃபில் பண்ற டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மைலேஜ் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. எப்படி கால்குலேட் பண்ணீங்க? 5 கிலோ பிடிச்சிருக்கும். 5 கிலோவுக்கு நாங்க கால்குலேட் பண்ணாக்கா 24 கிலோமீட்டர் மைலேஜ் வந்திருக்கும். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது அடிச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட் ஒரு வாட்டி கூட அடிக்கலாம் நம்ம. அது பாத்தீங்கன்னா 210 PS, அதாவது 210 இதுல ப்ரெஷர்ல நம்ம ஃபுல் பண்றோம். அப்போ என்ன ஆகும்னாக்கா அதிகமான கேஸ் பிடிக்கும். அதிகமான கேஸ் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிலோமீட்டர் 120 தானே ஓடி இருக்கு. அப்படி நம்ம ஒரு 7 கிலோ பிடிச்சிருக்குன்னு பாத்துங்களேன். 7 கிலோ பிடிச்சிருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாக்கா நமக்கு மைலேஜ் 17 தான் வந்திருக்கும். அப்படி இந்த 3 சினாரியாவும் நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களோட மைலேஜ் கால்குலேஷனே வேரியஸா இருக்கும். பிகாஸ் அந்த ப்ரெஷர் கரெக்டா இல்லைன்னாக்கா நம்மளுக்கு மைலேஜ் கரெக்டா கால்குலேட் பண்றது சிக்கலா இருக்கும். நம்ம பெட்ரோல் வண்டியிலயோ டீசல் வண்டியிலயோ நம்ம ஃபுல் பண்ணிட்டு மீதி கம்மியா வருது ஃபில் பண்ணும்போது டோட்டல் கிலோமீட்டர் டிவைடட் பை அந்த பிடிச்ச லிட்டர் கால்குலேட் பண்ணா கரெக்டான ஒரு மைலேஜ் கிடைக்குது இல்லைங்களா. அது இந்த கேஸ்ல கரெக்டா நடக்காது. நம்ம டாப் அப் பண்ணும்போது கரெக்டான ப்ரெஷர்ல அடிக்கலைன்னாக்கா நம்ம ஒருபோதும் மைலேஜ் கரெக்ட் பண்ண முடியாது. இதுதான் நான் முன்னாடி சொன்னது. மைலேஜ் கம்மியா இருக்கா இல்ல மைலேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுதான்றது நம்ம முதல்ல செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். மைலேஜ் குறையறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிரைவிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உருன்னு ஓட்டுவாங்க, நல்லா ரேஸ் பண்ணி ஓட்டுவாங்க. நிக்கிற வண்டியை மூவ் பண்ணி போறதுக்கு ரொம்ப ஹாஷா ரேஸ் பண்ணி வீலை ரொட்டேட் பண்ணி சொட்டு எடுத்துட்டு போவாங்க வண்டியை. அது மாதிரி ரேஸ் பண்ணி ஓட்டுவாங்க ரொம்ப நேரம். அந்த அந்த கியருக்கு உண்டான ரேஷியோல ஓட்டாம ரொம்ப நேரம் ஒரே கியர்ல ஓட்டிட்டு போறவங்க இருப்பாங்க. கிளச் மேல கால் வச்சுட்டே ஓட்டிட்டு போறவங்க இருப்பாங்க. கிளச் மேல கால் வச்சுட்டு போனா என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா பவர் மிஸ் ஆனா கூட உங்களுக்கு என்ஜின்ல இருந்து கியர் பாக்ஸுக்கு கரெக்டான ஒரு பவர் வரலன்னா கூட அந்த நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சின்றது வராது. அது பெட்ரோல் வண்டியாலும் சரி கேஸ் வண்டியாலும் சரி எல்லாத்துலயுமே அப்படிதான் நடக்கும். மூணாவது விஷயம் மைலேஜ் அடி வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசி போட்டு கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணாதது. நம்ம ரன்னிங்ல போகும்போது ஏசி போட்டுட்டு போறோம் இல்லைங்களா. ஏசி போட்டு போகும்போது நிறைய பேர் 3ல வச்சிருவாங்க, இல்லைன்னா 4ல வச்சுட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க. வெயிலா இருக்கு வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி போட்டு குழுன்னு போலான்னு சொல்லிட்டு 3 இல்ல 4ல வச்சுட்டு போவாங்க. 4ல வைக்க வேணாம், 3ல வச்சா கூட உங்களுக்கு ஏசி இல்ல மைலேஜ் அடி வாங்கும். ஏன்னாக்கா ஃபேன் அதிகமான ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கும்போது கூலிங் கண்டென்சர்ல இருக்கிற அத்தனை கூலிங்கும் வெளியே வந்துடுது. அப்போ கரெக்டான ஒரு கூலிங் மெயின்டைன் பண்ணா தான் அந்த ஏசி மோட்டர் கட்டாயி ஓடும். இது கட் ஆகாம ஓடிட்டே இருக்கும் நீங்க 3ல வச்சீங்கன்னாக்கா. லோட் எடுக்கும்போது மைலேஜ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம ஏசி போட்டு உக்காந்துக்கிறது. நம்மளுக்கு ஒரு புக்கிங் வருது, ஒரு புக்கிங் முடிச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு புக்கிங் 2 புக்கிங்க்கு இடையில ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்கலாம், 15 நிமிஷம் கேப் இருக்கலாம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஏசி போட்டு உட்காடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். 10 புக்கிங் எடுக்கிறோம். அதுக்கு இடையில 10 புக்கிங் 10 நிமிஷம் வச்சு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேல நீங்க ஏசி போட்டு வண்டியில உட்காந்துருப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ நேரம் அந்த கேஸ் செலவாயிட்டு இருக்கு வண்டி ஓடாமலே. கஸ்டமரோட போறது வேற விஷயம், நம்மளுக்கு அதுல ஏர்னிங்ஸ் வருது,
நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் உட்காந்து இருக்கும்போது நம்ம ஏசி போட்டு உட்காரும்போது அதிகப்படியான ஃபியூல் பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல இருக்கு. அப்படிதான் நம்மளுக்கு மைலேஜும் கம்மியாகும் இந்த ஏசியால். ஏசி கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னாலும் மைலேஜ் பெரிய அளவில் அடி வாங்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். கரெக்டான டைமில் சர்வீஸ் பண்ணாதது. 10,000 கிலோமீட்டரில் நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ் கரெக்டாக பண்ணாமல் நம்ம 10,000 தானே ஓடி இருக்கு, ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டலாம் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கு. அதனால கரெக்டான ஒரு பீரியடிக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம வண்டிக்கு பண்ணலைன்னு வச்சுங்களேன், நம்ம என்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆயில் கரெக்டாக மாற்றலைன்னா அதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு மைலேஜ் அடிப்படை தான் செய்யும். அது பெரிய ஒரு விஷயம். கரெக்டான சர்வீஸ் பண்ணாதது மைலேஜ் வைஸ் நம்மளுக்கு ரொம்ப அடி வாங்கும். அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனியில் சொல்றது, வாகனத்துக்கு சொல்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 36 PS பின்னாடி 32 PS தான் சொல்றாங்க. அது நம்ம என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ப்ரெஷரை செக் பண்றதே கிடையாது. ஏர் ப்ரெஷர் செக் பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஓட்டிட்டு இருப்போம். கேஸ் அடிக்கிறோம், வண்டி எடுத்து சுற்றிட்டே இருக்கும். ப்ரெஷர் செக் பண்றது மந்த்லி ஒன்ஸ் போச்சு தான் செக் பண்ணுவோம். ப்ரெஷர் 35க்கு கீழே இல்லை 30 கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு ட்ராப்பாகத்தான் இருக்கும். நம்மளுக்கு மைலேஜ் வைஸும் டயர் லைஃபும் குறையும். அந்த அளவுக்கு டயர் ப்ரெஷரு மைலேஜில் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது. வேற எப்படி நம்மளுக்கு மைலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்கில் இருந்துச்சுன்னா நம்மளோட மைலேஜ் குறையும். அதாவது சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிராஃபிக் இருக்க தான் செய்யும். நம்ம ஓட்டுற டைம் காலையிலையும் ஈவினிங் பீக் ஹவரில் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மைலேஜ் குறைய தான் செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு பீக் ஹவரில் நீங்கள் ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டும்போது மைலேஜ் அடி வாங்க தான் செய்யும். அது ஒரு காரணம். அது இல்லாமல் கஸ்டமர்ஸோட எண்ணம், இப்போ நம்ம வண்டியில் பயணிக்கக்கூடிய பாசஞ்சர்ஸோட எண்ணம், ஹெவி லோடு அப்படின்னாக்கா ஓவர்லோடாக இருக்கு வண்டி அப்படின்னாக்கா மைலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கடைசி மைலேஜ் குறையிறதுக்கு உண்டான காரணங்கள். இந்த 5-6 விஷயங்கள் நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் தான் நம்ம மைலேஜ் குறையறதுக்கு முக்கியமான காரணங்கள். மைலேஜ் குறையறதுக்கு உண்டான காரணங்களை முழுசா நம்ம பார்த்துட்டோம். இனி மைலேஜ் வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் செக் பண்ற மெத்தடு. அதாவது நம்ம டீசல் வண்டியிலையும் பெட்ரோல் வண்டியில எப்படி செக் பண்ணோம்னா நம்ம டாப் அப் பண்ணும்போது எவ்வளோ பிடிக்குதோ அந்த எவ்வளோ பிடிச்சிருக்கோ அந்த லிட்டரை எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கோங்க டிவைட் பண்ணாச்சுன்னாக்கா நம்மளுக்கு கரெக்டான ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஆனால் சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. அப்போ ஏன்னா நம்ம ப்ரெஷர் வேரியஸாக பிடிக்கும், அதனால கரெக்டான ஒரு மைலேஜ் வைஸ் கிடைக்காது, நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. நீங்கள் மைலேஜ் செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம எப்பவுமே சிஎன்ஜிங்கிறது எம்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஓட்டணும். எம்டி ஆகிற வரைக்கும் ஓட்டிட்டு நீங்கள் அந்த லைட் பிளிங்க் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலுக்கு மாறும் பாருங்க, அந்த அளவுக்கு ஓட்டிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைமும் அப்படியே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் மைலேஜ் உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும். எப்பவுமே நம்ம வண்டியில் ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு சிஎன்ஜி எம்டி ஆன பிறகு தான் கேஸே போடணும். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 700 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை வச்சுட்டு நம்ம அதோட மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ் எடுக்கணும். ஒரு 2,500 ரூபாவோ 3,000 ரூபாவோ அதை வச்சுக்கிட்டே எடுக்கணும். அது ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி ரீஃபில் பண்ணணும். இல்லைன்னாக்கா நம்ம 700 ரூபாய்க்கு இப்போ கேஸ் அடிச்சுட்டு நீங்கள் ஒரு பாதியோ இல்லை முக்கால்வாசி இருக்கும்போதே கேஸ் ஃபில் பண்ணியாச்சுனாக்கா 2,000 ரூபாய் கூட ஓடி இருக்காது. திருப்பி நீங்கள் உங்கள் கையிலேருந்து காசு போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். நம்ம ஒரு ஃபியூல் போடுறோம்னாக்கா அதுக்கு ஃபுல்லாக நம்ம அந்த ஃபியூலை யூஸ் பண்ணி ஏர்னிங்ஸ் எடுத்த பிறகு தான் நம்ம அடுத்த வாட்டி ஃபில் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம வண்டியில பெட்ரோலும் இருக்கணும். இல்லைன்னாக்கா நம்ம பெட்ரோல் அங்கே ஏர்லோக் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் கிடைக்கிற இடத்துல அடிக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல அடிக்காம ஃபுல்லாக எம்டி ஆன பிறகு அடுத்த புக்கிங் நீங்கள் பெட்ரோலில் ஓட்டிட்டு போயிட்டு நீங்கள் வேணும்னா ஃபுல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியும், ப்ராப்பரான ஏர்னிங்ஸும் எடுக்க முடியும். அதுதான் என்னோட அனுபவம். நான் அதுதான் ரெஃபர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், மைலேஜ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தா ப்ராப்பரான ஒரு சர்வீஸ். 10,000 கிலோமீட்டர்ல சர்வீஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா, அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. 10,000 கிலோமீட்டர் தாண்டி போகாம பார்த்துங்க. ஒரு 9,500 ஆகும்போது நீங்க பண்றதுல பெட்டர் தான். ஏன்னா 10,000 ஆகட்டும், ஒரு 500 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரட்டும்னு பார்த்துட்டு உட்காரக்கூடாது. ஏன்னா நம்மளோட வண்டியில் இருக்கிற ஆயில் எல்லாமே நம்மளுக்கு 10,000 கிலோமீட்டர் ஆக அதோட விஸ்கோசிட்டி இது ஆயிட்டு நம்மளுக்கு அந்த என்ஜினோட லூப்ரிகேஷனை அது பாதிக்கும். என்ஜினோட லூப்ரிகேஷனை பாதிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா என்ஜின் கொஞ்சம் டைட்டாக ஓட ஆரம்பிக்கும் போது என்ஜின் ஓடுறதுக்கு அதிகப்படியான ஃபியூல் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மைலேஜ் அடி வாங்கும். அதனால 10,000 கிலோமீட்டர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது நல்லது. அது மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது கரெக்டாக ஆயில் 20,000 கிலோமீட்டர் பண்ணும்போது கூலண்ட் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க மஸ்ட்டாக. அதே போல்
ஒரு சர்வீஸில் ஏர் ஃபில்டரு ஏர் அடித்து க்ளீனாக போட சொல்லுங்கள். அதெல்லாம் சர்வீஸ் பண்ணும்போதே பண்ணிவிடுவாங்க அவங்க. வெளியே பண்ணுறதா இருந்தாக்கா நம்ம சொல்லி அது செய்ய வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 40,000 கிலோமீட்டர் தான் ஏர் ஃபில்டர் மாத்திரம். அதனால் அப்படியே விட்டுருவாங்க வெளியே பண்ணும்போது. நம்ம சொல்லி அது ஏர் ஃபில்டரு ஏர் பிடிச்சி போட சொல்லணும். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு மைலேஜ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பார்க் பிளக் மெயினாக மாற்றுறது நல்லது. ஒரு 25,000 கிலோமீட்டரில் மாற்றலாம். நம்ம வேணா 25 அந்த மாதிரி ஒரு பீரியடாக வச்சுக்கலாம். உங்களுக்கு மைலேஜ் 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்கும். 40,000 கிலோமீட்டரில் ஸ்பார்க் பிளக் மஸ்ட்டாக மாற்றிடுங்க. மாற்றும்போது உங்களுக்கு மைலேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சர்வீஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் அவங்க கவனிச்சு பண்ணிங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். கம்பெனியில் விட்டிங்கன்னா அவங்களே அதெல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம சொல்ல தேவையில்லை. வெளியே விடும்போது நம்ம அது பார்த்து அவங்ககிட்ட சொல்லணும். இல்லைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஆயில் ஃபில்டர் மட்டும் மாற்றிட்டு விட்டுருவாங்க. அது ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா மைலேஜ் தானாகவே வந்துடும். அடுத்த 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏசி. நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி ஏசின்றது கரெக்டான ஒரு ஃபேன் யூஸ் பண்ணும்போது ஏசி ஃபேன் 2ல் வச்சு யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உட்காந்து இருக்கும்போது ஏசி போட்டு உட்காராதீங்க. ஏசி போட்டு உட்காந்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம டோட்டலாக ஏசி போட்டு உட்காரும்போது குறைஞ்ச ஒரு 1.5 கிலோ கேஸாவது காலி ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு மைலேஜ் அடிப்படும் இல்லையா? வண்டி ஓடலை, என்ஜின் மட்டும் தானே ஓடுது. அப்படி இருக்கும்போது மைலேஜ் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உட்காந்து இருக்கும்போது ஏசி போட்டு உட்காருதுங்க. கொஞ்ச நேரம் உட்காரலாம். யாரு காசு, நம்ம காசு தானேன்னு சொல்லிட்டு நம்ம உட்காரலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மைலேஜ்னு வரும்போது நம்ம அப்படி நினச்சிக்கணும். நம்ம காசுல நம்ம உட்காந்தோமே குழுன்னு, அதனால தான் மைலேஜ் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறதுல தப்பே இல்லை. 3வது ஏசி மெயின் திங். அடுத்த விஷயம் டயர் ப்ரெஷர் சொன்னீங்க இல்லையா? டயர் ப்ரெஷர் கரெக்டான ஒரு ப்ரெஷரில் வச்சு ஓட்டணும். அதாவது கம்பெனியில் சொல்கிறது 32, 36 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃப்ரண்டில் 36, பேக்கில் 32 PS பவர் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வச்சு ஓட்டணும். அது 35ஆவது நம்ம செட் பண்ணி ஓட்டணும் கரெக்டாக. ஒரு 2 days இல்லை 3 daysக்கு ஒரு வாட்டி, 2 daysக்கு ஒரு வாட்டி நம்ம ஏர் செக் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஏன்னா 2 daysல ஒன்றும் குறைய போகிறது கிடையாது. செக் பண்ணணும். நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வீலில் கம்மியாச்சுனாலும் அது மைலேஜை பாதிக்கும். நம்ம அது என்ன நாளில் எப்படின்னாக்கா ஒரு 2 daysக்கு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணுறது. அது நம்ம பெட்ரோல் பங்கில் பண்ணாமல் நான் வெளியே பஞ்சர் கடையில் போயிட்டு கரெக்டாக பண்ணிடுறது. அது நான் 40 வைக்கிறது, பவர் 40 வச்சுக்கிறது ஏறு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு லோடு ஏறும்போது கரெக்டாக இருக்கும். அதனால நம்மளுக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியாக 35 கீழே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, 30க்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு மைலேஜ் ரொம்பவும் அடிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ரெஷர் கரெக்டாக வைங்க. டயர் செக் பண்ணுங்கள். 2 நாளைக்கு ஒரு வாட்டி டயர் ப்ரெஷர் கண்டிப்பாக செக் பண்ணாக்கா மைலேஜ் வந்துடும். லாஸ்ட் விஷயம், நம்ம மைலேஜ் அடிப்படுறதுல சொன்ன மாதிரி தான் இதில் மைலேஜ் வர்றதுக்கு டைமிங் ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம டிராஃபிக்கில் ஓட்டுறோம். காலையில் 8 மணி டு 11 மணி பீக் ஹவர், ஈவினிங்கு 5 மணி டு 8 மணி பீக் ஹவர். இந்த 2 டைம்லேயும் நீங்கள் பீக் ஹவரில் ஓட்டினீங்க அப்படின்னாக்கா டிராஃபிக்கில் உட்காந்துட்டு உங்களுக்கு நிறைய பைசா வேஸ்ட் ஆகிடும். கேஸ் செலவு பண்ணுறது. அது இல்லாமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சேஞ்ச் பண்ணணும், டைம் சேஞ்ச் பண்ணணும். நான் ஏன் 11 மணிக்கு வண்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்கு இது ஒரு ஆன்சர் தான். நம்ம காலையில் பீக் ஹவர் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். காலையில் எப்போவுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னாக்கா ஆஃபீஸ் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்கு இல்லையா? 10 மணியா 9 மணியா? எல்லாருமே அந்த டைமுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஆஃபீஸுக்கு. அதனால எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அந்த டைம் டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போகும்போது டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் பண்ணி கூட வீட்டுக்கு போகலாம், பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு போனால் யாரும் கேட்க போகிறது கிடையாது இல்லையா? அதனால ஒரு 10 மணி வரைக்கும் கூட ஓடும் வண்டி. அதனால தான் 10 மணி வரைக்கும் ஓடுது. வீட்டுக்கு போகும்போது 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டாச்சுன்னாக்கா ஒரு 6 மணிக்கு போகலாம், இல்லை 6:30க்கு போகலாம், 5:30க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைமில் மக்கள் வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவகாசம் இருக்குது, வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் ஆஃபீஸ் வரும்போது அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த டைமுக்கு வந்து தானே ஆகணும். அதனால காலையில் டிராஃபிக் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால தான் நான் 10 மணி வரைக்கும் எடுக்கிறதே இல்லை. 11 மணிக்கு தான் நான் வண்டி லாகின் பண்ணுறது. 11 to 11 மணி, இல்லை 12 மணி, 1 மணி, அது எவ்வளோ டைம் ஆனாலும் ஓட்டலாம். ஆனால் அந்த காலையில் பீக் ஹவர் மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே இந்த டிராஃபிக்குனால தான். அதனால இந்த டைமிங் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுனாலுமே உங்களுக்கு அந்த மைலேஜ் அடி வாங்குறது குறைஞ்சிடும். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மைலேஜுக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்படி செக் பண்ணால் உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமும் மைலேஜ் வரலன்னாக்கா இந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள் அதாவது நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுவும் சரி செய்யறதுக்கு விஷயங்கள் சொல்லியிருக்கு இல்லையா? எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு வாரம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.